Praise the Lord. Hallelujah. Hallelujah. சந்தோஷமா இருக்கிறவங்கள அப்படியே கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். எத்தனை பேருக்கு நல்லவரா இருந்தார் கடந்த வாரத்தில்? ஹல்லேலூயா. நம்மை நடத்தி வருகிற பாதைகள் எல்லாம் ஆச்சரியமானவைகள், அற்புதமானவைகள். நம்மெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் பிரமிக்கத்தக்க விதத்திலே கர்த்தர் நம்முடைய நடத்தி கொண்டு வருகிறார். அதற்காய் நான் தேவனை துதிக்கிறேன், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த நாளிலே தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் உண்மையாகவே இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை கர்ப்பம் திரித்து பிரசவிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். எத்தனை பேர் அந்த புதிய குழந்தையை நீங்கள் எடுத்து அனுபவிக்க போகிறீர்கள் என்பது எனக்கு தெரியல. பட் ஐ do strongly believe that the word of God will change and transform your life. உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாய் மறுரூபப்படுத்தும் என்பதிலே எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு முன்பதாய் 2 வசனத்தை நான் அடையாளம் காண்பித்து விட்டு அதன் பிறகு நான் தலைப்புக்குள்ளாக நான் செல்ல வாஞ்சிக்கிறேன். வாசியுங்கள். Turn your Bible to the book of Numbers. என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 19வது வசனம். உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 23வது அதிகாரம் என்னாகமத்தின் புஸ்தகம் 19வது வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? எனக்கு அன்பானவர்களே, என்னாகமத்திலே 23:19 இவ்விதமாய் சொல்லுகிறது, ஆண்டவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்கிட்ட பொய்யே கிடையாது. பொய்யுரையாத தேவன் அவர் பொய்யுரையாத தேவன். ஆண்டவர் தெரிந்து ஆண்டுடைய வாயிலிருந்து ஒருபோதும் பொய் என்பதே வராது. ஆனா மனுஷன் இருந்து பொய்யை தவிர வேறு ஒன்றும் வரவே வராது. எல்லாம் பொய். அன்பானவர்களே, பொய்யிலே உழன்று, பொய்யிலே வளர்ந்து, பொய்யிலே பழகி இருக்கிறோம் நம்ம எல்லாம். பொய் நமக்கு ரொம்ப சர்வ சாதாரணம். பொய் என்பது ரொம்ப சர்வ சாதாரணம். இயல்பாகவே நமக்குள்ள அப்படியே ரத்தத்தில் ஊர்ன ஒரு விஷயம் பொய். வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம், John chapter 8 verse 44. 8வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதியிலிருந்து மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அருமையான தெய்வ பிள்ளைகளை, நான் விசுவாசிக்கிறேன், அட்லீஸ்ட் இங்க இருக்கிற the 1/3 of people could understand the difference between the 2 verses that we read. நம்ம வாசித்ததான இந்த 2 வசனங்களிலே உள்ள வித்தியாசத்தின் அனுபவத்தை
ஒரு சிலர் இங்க இருக்கிறவங்களை உங்களால கிரகிக்க முடியும் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்றது. ஆண்டவர் பொய்யுரையாத தேவன். He never lies. அவர் அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் இனிமேலும் அவர்கிட்ட பொய்யே கிடையாது. பொய்ன்ற வாசனை அவர்கிட்ட இல்லை. ஆனா இன்னொருத்தர் இருக்கான், அவனுக்குள்ள இருக்கிறது பூரா என்னதான்? பொய் தான். அவன் பொய்யனும். ஆமா, he is a father of a liar. பொய்யனும் பொய்க்கு தகப்பனாயிருக்கிறான். சில பேர் பொய் பேசுவாங்க, நம்ம சூழ்நிலைக்கு தக்கவாறு சரி பரவாயில்ல பொறுத்து கொள்ளலாம். ஆனா சில பேர் பொய் சொல்லுவாங்க, அந்த பொய்யை நம்மால என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பயங்கர கொடூரமான பொய்யா இருக்கும். அது நம்மளால ஜீரணிக்கவே முடியாத ஒரு பொய்யா இருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளை, உண்மையாகவே விபத்துல ஒருத்தர் தான் மரிச்சிருப்பாங்க, 5-6 பேர் செத்துட்டாங்க. வார்த்தையிலேயே இவன் 4 பேர் என்ன பண்ணிருக்கிறான்? கொன்றிருக்கிறான். உண்மையாகவே செத்தது எத்தனை பேர் தான்? ஒருத்தர் தான். விபத்து நடந்தது உண்மை, ஒருத்தர் மரித்தது உண்மை, ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறது உண்மை. ஆனா ஒரு பொய் அங்க தாண்டவம் ஆடுது. இடையில இவன் 4 பேர் என்ன பண்ணிட்டான்? கொன்னுட்டான். மொத்தம் 5 பேர் செத்துருக்காங்க. 4 பேரை படுகொலை செய்த ஒரு பொய்யன். அன்பானவர்களே, இன்னைக்கு பொய் உலகத்துல அப்படியே ரொம்ப ரொம்ப புழக்கத்தில் இருக்கிற ஒன்று. பணத்தை காட்டிலும், நம்மிடத்தில் இருக்கிறதான பொருட்களை காட்டிலும், இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியிலே ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவுக்கு பொய் அப்படியே தாண்டவமாடுகிறது. எங்க பார்த்தாலும் பொய். இங்கத்தான் பொய்ன்னு இல்லை. முழு பூசணிக்காயும் சோத்துல முழுசா மறைக்கிறான். முழு பூசணிக்காயும். கருமையானவர்களே, கடந்த நாட்களிலே ஒரு பள்ளிக்கூடம் ஒரு பிள்ளை ஒரு குழந்தையை செப்டிக் டேங்க்ல இருந்து தூக்கியிருக்காங்க. எந்த அளவுக்கு அந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிலைமை இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எடுத்து கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அந்த புள்ள திடீர்னு மயக்கம், எல்லாத்தையும் மூடி மறைச்சு இந்த உண்மையான காரியங்களை எல்லாம் அவர்கள் மறைத்து பொய்யான ஒன்றை உண்மையாக்கி விட்டார்கள். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பொய். பொய் சொல்றதுக்கு யாருமே சங்கோச்சப்படுறது இல்லை. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் பொய்யுரையாத தேவன். அல்லேலூயா. நம்ம பெற்றெடுக்கிற தெய்வம் இருக்கிறாரே, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் இருக்கிறாரே, அவர் பொய்யுரையாத தேவன். ஆனா இன்னைக்கு நான் அதை பத்தி பேச போறது இல்லை. நான் 2வது ஒரு வசனத்தை வாசிச்சோம் பாருங்க. ஜான் 8:44. இந்த பொய்யனும் பொய்யனுக்கு பிதாவுமாய் இருக்கிறவனை குறித்து சில அடையாளங்கள் இருக்கிறது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம let's go back to the Ephesians chapter 6. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம். ஞாபகம் வருதா? இந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என்ன வசனம் நான் சொன்னேன்? நேரம் வாசிச்சிருக்கணும். என்னைய பார்க்காதீங்க, பைபிளை பாருங்க, வாசிங்க. எஸ், கோ அஹெட். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும்
தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடும் ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நீங்க உங்க பலத்தெல்லாம் வச்சு இவனோட எல்லாம் நீங்க போராட முடியாது, ஜெயிக்க முடியாது. அருமையான தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு பிசாசு தந்திரமா இந்த உலகை மயக்கி வச்சிருக்கிற ஒரு வார்த்தையை தான் இன்னைக்கு நான் தலைப்பாக நான் எடுத்திருக்கிறேன். நல்ல கவனிங்க. நேற்று இன்று அல்ல, என்னைக்கு ஏதேன் தோட்டத்துக்குள்ள பிரச்சனை வந்துச்சோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. முடிவு இல்லை. ஆனா முடிக்க இயேசு வருவார். அல்லேலூயா. இயேசு வருவார். ஆண்டவருடைய வருகையில் ஒரு முடிவு வரும். அன்பானவர்களே, அப்ப நல்ல கவனிங்க. இன்றைய தலைப்பு என்னவென்றால் பொய்யான வாக்குறுதிகள். The false promises. பொய்யான வாக்குறுதிகள், false promises. இன்னைக்கு பொய்யான வாக்குறுதி நிறைய சத்துரு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். We must understand as a Christian, as a spiritual people, ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளாய், ஒரு ஆவிக்குரிய ஜனக்கூட்டமாய், தேவனுடைய பிள்ளைகளாய், as anointed one, அபிஷேகம் பெற்ற ஒரு நபராய், இந்த பொய்யான வாக்குறுதிகள் சத்துரு கொடுக்கும் போது அந்த பொய்யான வாக்குறுதிகளை நாம் அடையாளம் கண்டு கொண்டு அதிலிருந்து நம்மை விலக்கி காத்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பான தேவ பிள்ளைகளை, நிறைய பேருக்கு தேவ சித்தம் எது, சுய சித்தம் எது என்கிற வேறுபாட கூட இன்னும் அடையாளம் காண முடியவில்லை. இதுக்கு காரணம் என்னன்னா, the lack of spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு தரமான நிலையில் இல்லாமல், அல்லது ஒரு முதிர்ந்த அனுபவம் இல்லாமல், அல்லது நாம் அதுக்குரிய நிலையிலே இருந்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் இல்லாததினாலே, கண்மான தேவ பிள்ளைகளை, the lack of spiritual knowledge, the lack of Bible knowledge, the lack of understanding, தேவனை பற்றி புரிந்து கொள்ளுவதிலே நமக்கு ஒரு குறைந்த அறிவு, குறைந்த அனுபவம். நமக்கு தெரியணும், சத்துரு நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறானா, தேவன் வாக்குறுதி கொடுக்கிறாரா? தேவன் வாக்குறுதி கொடுத்தா எப்படி இருக்கும், சத்துரு வாக்குறுதி கொடுத்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு மையமே. நாம புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் இதுதான். நான் 3 காரியத்தை ரத்தன சுருக்கமாய் உங்களுக்கு சொல்லி உங்களை நான் அனுப்பிவிட வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. நல்ல கவனிங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாக்குறுதிகள், the promises are given to you. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கிறார் அல்லது கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கப்படுகிற வாக்குறுதிகள் தேவனிடத்திலிருந்து வந்ததா அல்லது சத்துருவினிடத்திலிருந்து பொய்யானது வாக்குறுதிகளா? இன்னைக்கு நம்ம ரொம்ப we are very close to the elections. நம்ம எல்லாரும் தேர்தலுக்கு பக்கத்தில் இருக்கிறோம். அடிச்சு விடுறேன் வாக்குறுதிகளை, அடிச்சு விடுறேன். ஒருத்தர் சொல்றாரு, நாங்கள் மகளிர் உதவி தொகை 1000 1500 தருவோம். இன்னொருவர் சொல்லுகிறார், நாங்கள் 2000 ரூபாய் தருவோம். இன்னொருத்தர் சொல்லுகிறார், நாங்கள் 4000 ரூபாய் தருவோம்.
இன்னொருத்தர் சொல்றாரு, ஒன்று அட்வான்ஸா போய் நீங்கள் வீட்டிலே சமைக்க வேண்டாம், நாங்களே வீட்டுக்கு ஆட்களை அனுப்புவோம். இதெல்லாம் என்ன வாக்குறுதிகள், ப்ராமிசஸ். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படி நல்லா இருக்குல்ல. சத்தமே ஒரு தேர்தல் களத்தில் அடிக்கிறது போல ஒரு உணர்வை தருதில்ல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கும்பிடுறாங்க. 5000 ரூபாய பார்த்த உடனே தலைகால் புரியல. அடுத்த 5 வருஷத்துக்கு அப்படியே குடல் எல்லாம் உருவி ஆமா தொங்க போட்டு காய போடுவான். அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். யார்கிட்ட இருந்து எடுத்து கொடுக்குறா? சொந்த காசா, சேர்த்து வச்ச காசா, சொத்தை வித்து கொடுக்குறாங்களா? பொய்யான வாக்குறுதிகள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அதுவும் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த தேர்தல் களத்தில் நிக்கிற அத்தனை பேரும் பெண்களவே குறிவிக்கிறாங்க. கவனிச்சு பாத்தீங்களா? யாராவது ஆம்பளைக்கு எப்ப ரொம்ப நாளா கிழிஞ்ச பணின்னு போட்டுக்கிட்டு இருக்கிற, இது இன்னும் 9000 ஓட்ட பணின்ல. நான் இன்னும் சொல்றதுக்கு சங்கோச்சமா இருக்கு, அதனால நான் அதை சொல்லலை, அடுத்த லெவலுக்கு போகலை. 9000 ஓட்ட பனியன்ல வச்சிருக்கிற ஆளுக்கு ஒரு 5-6 செட்டு பனியன் வாங்கி தர்றேன். எவனாவது ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறானா? அம்மனி ஏற்கனவே வேலை செய்யாம வீட்டில் உட்காந்து சும்மா தான் இருக்குது. ஆம்பளை துணி துவைச்சு காய போட்டுக்கிட்டு இருக்க. இவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க, நாங்க வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்க போறோம். வாஷிங் மிஷின். மகளிருடைய நலனிலே எங்களுடைய ஆட்சி தான் ஆமா கடுமையான வேலையை செய்கிறது. நாங்கள் அவர்களை எங்கள் கண்ணுக்குள்ளே வைத்து பாதுகாத்துக் கொள்ள போகிறோம். பூரா ஒரு செய்தி, நான் அதையும் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளை குஜராத்தில் மாத்திரம் 20,000 பெண்களை காணோம். ஹலோ, 20,000 பெண்கள். இது பல்லு போனது, முட்டி கலண்டது, ஒண்ணுமே அவ்வளவுதான், இதுக்கு தெம்பு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, காணா போகல. இளைஞர்கள், வாலிபமான பிள்ளைகள், வாலிபர்கள், இளமையானவர்கள், அழகானவர்கள், வாழ வேண்டிய உள்ளவர்கள் காணல. போய் பாருங்க, சர்ச் பண்ணி பாருங்க, நான் சொல்றது உண்மையா இல்லையா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு சத்துரு உங்களை வஞ்சிக்க, முக்கியமா சொல்றேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிசாசுனுடைய டார்கெட் யார் தெரியுமா? சொல்லுங்க மறுபடியும். சத்துருவனுடைய டார்கெட் யார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் தான். நீ ஜெபிக்கிறியா, அவனுடைய இலக்கு நீதான். ஆலயத்துக்கு தொடர்ந்து நீ வர்றீங்களா, உங்களது இலக்கு நீங்க தான், அவனுடைய இலக்கு. நான் போன வரமே சொன்னேன், சில பேரெல்லாம் பார்த்தா நமக்கு சந்தோஷம் வராது, ஆனா the devil will be very happy. பிசாசுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எஸ் மை டியர் பீப்புள், கம் ஆன், யூ ஆர் மை டியர், வாங்க. ஏன் அப்படின்னா, இது சல்லி காசுக்கு இந்த சபைக்கு பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. வரும், உட்காரும், அப்புறம் தூங்கும், அப்புறம் முழிக்கும். பாய், சந்தோஷம். இதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. இன்னும் சில இருக்கு, அவங்கெல்லாம் பிசாசுக்கு ரொம்ப 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 டியர்ஸ்.
ஆத்மாவை கத்தரி சோத்திரம் போடுறதுக்கு முன்னாடியே அது கறிக்கடையில் கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கும். நம்ம எல்லாரும் அப்பதான் எல்லாத்துக்கும் சோத்திரம் சொல்லிக்கிட்டு இருப்போம், அது வதக்கிக்கிட்டு இருக்கும். அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா சிலரு பிசாசுக்கு பயங்கர சவால். மோதி பாடுறா, நீ மோதி பாரு, நீ எத்தனை திட்டு, நான் வருவேன். ஏன் சபை, ஏன் ஜனம், ஏன் கூட்டம், அடிச்சாலும் பிடிச்சாலும் செத்தாலும் உடைஞ்சாலும் எந்த நகர்ந்தாலும் பொட்டியில வச்சு மண்ணுக்கு போற வரைக்கும் என்னை யாரும் நகர்த்த முடியாது. நான் செய்வேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் எனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை பொறுப்பை நான் செய்வேன். இவங்கெல்லாம் பிசாசுக்கு பயங்கர சவாலான ஆட்கள். அவன் இவங்களோட தான் போராடுறான். சரீர அளவில் போராடுறான், மனது அளவில் நான் ஏற்கனவே உங்களுக்கு அதை நடத்திட்டேன், அந்த பாடத்தை சொல்லி கொடுத்துட்டேன். எமோஷனல் அட்டாக் எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணுவான்ற பேசிக் பிரசங்கத்தை உங்களுக்கு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம அடுத்த லெவலில் போயிட்டு இருக்கிறோம். இப்போ பொய்யான வாக்குறுதிகளை எப்படி கொடுப்பான் பைபிள்ல இருந்து. இப்போ உலக பிரகாரமான காரியங்கள்லாம் பேசி முடிச்சிட்டோம். இப்போ எனக்கு குறைவான நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள நான் முடிக்கணும். அப்ப இந்த 3 காரியங்களை ரத்தின சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். நல்லா கவனிங்க. 1, இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. கொஞ்ச நேரம் விழிச்சிருங்க, கொஞ்ச நேரம் முழிச்சிருங்க. இந்த டாம் அண்ட் ஜெரியில அப்படியே கிளிப்பு போட்டு இப்படி கண்ணை வச்சிருப்பான் பாருங்க, அது மாதிரி அப்படி ஏதாவது ஒன்று பண்ணுங்க, மண்டையில் 2 கொட்டு கூட கொட்டிக்கங்க. இல்லை செங்கல்லாம் நிறைய வச்சிருக்கிறேன் இந்த பக்கம், தூக்க வந்துச்சுன்னா போய் ஆமாம் ஒரு செங்கல் எடுத்து டம்முன்னு ஒரு அடி அடிச்சிங்கன்னா தெளிவாயிடும். அப்புறம் உள்ள உட்காந்துக்குங்க. உட்காந்து மண்டையில் ரத்தம் வந்துச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிஞ்சர் பஞ்சர் வச்சு அடைச்சி ஆமாம் எப்படியாவது இந்த சத்தியத்தை கேட்க வைக்கணும். ஏன்னா நீ நல்லா இருந்து நரகத்துக்கு போறது எனக்கு விருப்பம் இல்லை, தேவனுக்கு அது சித்தமும் இல்லை. நீ மண்டை உடைச்சாலும் பரவாயில்ல, குழம்பி போனாலும் பரவாயில்ல, ஆனா பரலோகத்துக்கு கர்த்தரோட வந்துடணும். அதுதான் பிரயாசமே, நோக்கம் அதுதான். என்ன இன்னைக்கு நடக்கிற உலகத்துல நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்த்தா எப்ப என்ன நடக்கும்னே தெரியாது, எப்ப என்ன சூழ்நிலைன்னே புரியல, நம்மளால விளங்கி கொள்ள முடியல. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அப்படியே அச்சு வார்த்தை மாதிரி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்ப கடைசி காலத்துல வந்துட்டோம். நம்ம சந்ததிகள்ல நம்ம காலகட்டத்தில் இதெல்லாம் பார்க்கணும். இது நமக்கு முன்னாடி இறந்து போனாங்க பாருங்க, உண்மையா சொல்றேன், அவங்க எல்லாம் பாக்கியவான்கள். என்னெல்லாம் பாவம் பண்ணமோ தெரியல, இன்னும் நம்ம உசுரோடு இருக்கிறோம். இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்க, இந்த கொடுமையெல்லாம் பார்க்க ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே கர்த்தரோட இருக்கணும்ப்பா, எல்லா பாவத்தையும் அக்கிரமத்தையும் மன்னிச்சு மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமா எவன் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார் என்று சொன்ன வேத வசனத்தின்படி நம்ம அப்படியே எல்லா பாவமர கழுவி சுத்திகரித்து மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவரே நீங்க எடுத்துக்கங்க. அல்லேலூயா. அவரோட போய் சந்தோஷமா இருக்கணும். நித்திய ஆக்கினைக்கு நம்ம போயிடக்கூடாது, நரக ஆக்கினைக்கு நம்ம ஒப்பாயிடக்கூடாது. அருமையான தேவ பிள்ளைகளை, அதுக்கு பிரயாசப்படுவோம். அப்ப இதை புரிந்து கொள்ளுங்கள், ஆவியானவர் உங்களை ஜெயிக்க வச்சிருவார். அப்ப சத்துருவினுடைய பொய்யான வாக்குறுதிகள் எப்படி இருக்கும், கர்த்தருடைய வாக்குறுதிகள் எப்படி இருக்கும், அதை தான் இன்னைக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த 3 விஷயத்துல நான் சொல்லி முடிக்கிறேன். 1, ஆதியாகமத்தின் புஸ்தகம். Turn your Bible to the book of Genesis chapter 3 verse 1 to 7. 3வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1-7 வரைக்கும். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனைகளை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன்
நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. நல்ல கவனிங்க, போதும். ஏவாளிடத்தில் ஒரு பொய்யான வாக்குறுதியை சத்துரு சொல்லுகிறான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? இதை புசிக்கும் நாளிலே. ஆனா சத்துரு இந்த சர்ப்பத்தின் உருவத்திலே வந்து ஏவாளிடத்திலே பேசும்போது அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீங்கள் சாவதில்லை, நீங்க சாக மாட்டீங்க. உங்களை யார் சொன்னது சாவீங்க? என்ன? நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கர்த்தர் வாக்குறுதி கொடுக்கிறார். ஆனால் சத்துரு சொல்லுகிறான், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவதில்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தெளிவாய் கூறியிருந்தார், இதை நீ புசிக்க கூடாது. இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீ அனுபவிக்கலாம், புசிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. There will be no other problem. ஆனா நீ இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய், மரணம் உனக்கு வரும். ஆனா பிசாசு தந்திரமாய் தோட்டத்திலிருந்து அவன் அந்த சர்ப்பத்தின் உருவத்திலே அவன் வந்து சொல்லுகிறான், ஆண்டவர் உங்கள்ட்ட என்ன சொன்னாரு? இதை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு. அப்படிலாம் இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, அப்படிலாம் இல்லை. நீங்க சாக மாட்டீங்க, உங்களுக்கு ஒண்ணும் நடக்காது. நீங்க தேவர்களை போல் ஆவீர்கள். தேவர்களை போல. தேவர்கள் எல்லாம் அப்படியே சிறகுகள் அடைச்சு அவங்க பறந்து போய் பறந்து வருவார்கள். நமக்கெல்லாம் அப்படித்தானே, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு தான் ஆசை. 25 வருஷம் 30 வருஷம் வளர்த்த பிள்ளைகள் பெற்றோர்கள் மேல நம்பிக்கை வைக்கிறது இல்லை. யாராவது ஒருத்த வாக்குறுதி கொடுக்கிறான் பாருங்க, அல்லது யாராவது ஒருத்தி வாக்குறுதி கொடுக்கிறா பாருங்க, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், ஐ லவ் யூ சோ மச். இது வாலிபர்களுக்கு மட்டுமல்ல, கிழட்டு ஆளுகளுக்கு அப்படித்தான். சிஸ்டர், யூ ஆர் சோ பியூட்டிஃபுல். ஒருத்தராவது பொண்டாட்டியை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை இருக்குமா? மாட்டாங்க. சொன்ன குடும்பம் நல்லா இரும்ல, சொல்ல விடமாட்டான், சொல்ல விடமாட்டான். ஆனா அடுத்தவங்களை பார்த்தா என்ன தோணும்? 30 ஆண்டு காலமாய் உன் தேவையை சந்திச்சு, உனக்கு என்ன தேவை, உன்னை பார்த்து உன்னுடைய காரியங்கள், உன் தேவைகள், உன்னுடைய உணவு பழக்கம், உன்னுடைய சரீரத்தில் என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேணும், உனக்கு உன்னை உடுத்தணும், உனக்கு எப்படி பேர் வைக்கணும், உன்னுடைய அபிஷேகம் என்ன, உன்னுடைய காரியம் என்ன, எல்லாவற்றையும் தெல்ல தெளிவாய் பார்த்து 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 செய்த பெற்றோர் மேல் உனக்கு நம்பிக்கை இல்லை. எங்கேயோ ஒருத்தர், சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் உன்னுடைய வட்டத்திலே, உன்னுடைய தோட்டத்திலே இல்லாத ஒருத்தன் உள்ளே வந்து புகுந்து சொன்ன வாக்குறுதிகள் உன்னை எப்படி மயக்குச்சு? இது ஏவால மயக்கிருச்சு, இன்னைக்கு மயக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மயக்கி கொண்டிருக்கிறது. அவ சொல்லுவா பாருங்க, உங்க அம்மா எங்க அம்மா மாறி, உங்க அப்பா எங்க அப்பா மாறி, உன் தம்பி என் தம்பி மாறி.
உன் தங்கச்சி அது மட்டும் சொல்ல மாட்டாங்க. அது வேற, அது வேற கணக்கு. அன்பான தெய்வ பிள்ளைகளை, பொய்யான வாக்குறுதிகள் எப்படி அந்த அஃபெக்ஷனை கொண்டு வரான் பாருங்க. பொய்யான வாக்குறுதிகளை அவன் கொடுக்கிறான், ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறான், ஒரு பொய்யான தகவல் அந்த இடத்துல வைக்கிறோம். நீங்கள் தேவர்களை போல ஆவீர்கள். வேறொரு இல்லாத ஒரு கனவு உலகத்தை அவன் காண்பிக்கிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுக்கு மாத்திரம் இல்ல, நல்ல நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம பிசினஸ் உண்டு, நம்ம வருமானம் உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு நம்ம பாட்டுக்கு இருப்போம். ஒருத்தன் வருவான் பாருங்க, சம்பந்தமே இல்லாதவன். என்ன ஐயா உன் திறமை என்னன்னு உனக்கே தெரியல பாரு. போய் 10,000க்கு இங்க சம்பளத்துக்கு வேலை பார்க்குற, நீ வெளியில போனீங்கன்னா லட்சமா சம்பாதிக்கலாம். ஐயா போட்டு விட்டானா, இவன் சொல்லிட்டு போயிடுவான். இது பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துடும். 10,000 கிடைச்சப்பயாவது ஒழுங்கா இருந்துச்சு. இப்ப வருமானமும் இல்லை, ஒண்ணும் இல்லை, வேலையை அவனும் கொடுக்கல, நிலைச்சு நிக்க முடியல. பொய்யான வாக்குறுதிகள், பண ஆசையை காட்டுறோம், பொருள் ஆசையை காட்டுறோம். ஒரு அம்மா அழுவுது, 80 லட்சத்தை கொடுத்துட்டேங்க. 80 லட்சம் என்ன பண்ண நீயே? என் வீட்டுக்கு தெரியும், என் வீட்டுக்காரருக்கு தெரியாமையே கொடுத்தேன். அவர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு கொடுத்தேன். உன் வீட்டுக்காரரு மேல இல்லாத நம்பிக்கைய நீ வேறொரு வீட்டுக்காரரு மேல வச்சதுனால 80 லட்சம். ஆமா, உன் கட்டுனவன் செய்யாத ஒன்றை வேற ஒருத்தன் செய்யுவான்ற பொய்யான வாக்குறுதிய நீ ஏன் நம்புன? நீ ஏன் நம்புன? உன்னை கட்டுனவன், நேசிச்சவன், உன்னோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் செய்ய முடியாத ஒன்றையா இன்னொருத்தன் செஞ்சிட போறான்? பொய்யான வாக்குறுதிகள் இன்னைக்கு பிசாசு உள்ள புகுத்திட்டு இருக்கிறான், நமக்கு தெரியல. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, சில ஆட்கள் ஆம்பளைங்க தேவையில்லாம பேசுறது இல்லை, கான்வர்சேஷன்ல அப்படியே போக டீப்பா போக 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 என் மனைவியை விட நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளை, பிசாசு பொய்யான வாக்குறுதிகளை நிறைய கொடுக்குறாம்மா. உன்னுடைய நல்ல நிலைமைய ஆண்டவர் உனக்கு, தேவன் என்ன சொன்னாரு? இதை புசிக்கவே கூடாது, அதுதான் ஆண்டவருடைய வாக்கு. நீ தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது, நீ போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, நீ அதை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் இவன் பாருங்க, இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். ஒரு 3 காரியத்தை நான் சொல்லினேன். இதுல இப்படி ஏமாந்துட்டா, கனியை புசிச்சுட்டா, இப்ப புருஷனுக்கும் கொடுத்துட்டா, நம்ம அப்படியே 1.5 எப்பெல்லாம் அந்த பொய் நமக்குள்ள வருதோ அப்பெல்லாம் பாருங்க 1.5 கலந்துருவோம். உண்மைக்கு கூட நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்க மாட்டோம், ஆனா பொய்க்கு மட்டும் ஆமா 1.5 கலந்துருவோம். அனனியாவும் சப்பீராலும் என்ன பண்ணாங்க? அந்த பொய்க்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணாங்க? உடந்தையா இருந்தாங்க. கடைசியில் அவங்கள எங்க போய் முடிச்சிச்சது? அப்ப வேதாகமம் எவ்வளவு அழகா சொல்லுது நமக்கு, எப்பா நீ பொய்யான வாக்குறுதியை நம்பாத. அருமையானவர்களே, உயர்வு என்பது, வளர்ச்சி என்பது, பெருக்கம் என்பது ஆண்டவர் படிப்படியாய் நமக்கு தருகிற ஒன்று. சிறுக சிறுக தான் நம்ம என்ன பண்ணுவோம்? உயர முடியும். எடுத்தோன்னே டாப் கியர்ல போக முடியாது, எடுத்தோன்னே மேல உயர முடியாது. அப்படி போன வேகத்தில் கீழே விழுவோம்.
அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பொய்யான வாக்குறுதிகளில் இருந்து நான் எப்படி தப்பித்துக் கொள்வது? நல்ல கவனிங்க. ஒன்று, இவன் முதல்ல பிசாசுகிட்ட இவன் சத்துருவானவன், இவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு முரண்பாடா பேசுறானே அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இவளுக்கு இருந்திருக்கணும். இரண்டாவது, அவள் இவங்களோட எனக்கு ஒரு புருஷன் இருக்கிறான், எப்ப அங்க வா, எவனோ ஒருத்தன் பேசுறான் பாரு, என்னன்னு கேளு, சொல்லிருக்கணுமா இல்லையா? செவிட்டில் அடிச்சிருப்பாரு ஆதாம். ஆதாம் வந்து செவிட்டில் அடிச்சு, நீ எதுக்கு எங்க பேசுற, உனக்கு இன்னும் எங்க வேலை கேட்டிருப்பாரா இல்லையா? கண்டிப்பா கேட்டிருப்பாரு, வெளுத்து வாங்கியிருப்பாரு. நான் இங்க நிக்கிறதுனால சில வேர்ட்ஸ் என்னால யூஸ் பண்ண முடியல, நலன் கருதி. அருமையான தேவ பிள்ளைகளை, உனக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் நல்ல பிள்ளைகள் நல்ல கவனிங்க, வெளியில எந்த பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்தாலும் அந்த வாக்குறுதியை நீ நம்ப கூடாது. அதுல எச்சரிக்கையா இருக்கணும். முகம் தெரியாத, முகம் அறியாத, உன் குடும்பத்துக்கு பழக்கம் இல்லாத அல்லது அனுபவம் இல்லாத தெரியாத ஒருவர் பேசுகிற வார்த்தைகளை நீ நம்பி நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. நீ உடனடியா செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? யாருக்கு தகவல் கொடுக்கணுமோ அவங்களுக்கு தகவல் கொடுத்துடணும். பொள்ளாச்சியிலே என்னோடு கூட இருந்த நண்பர்கள் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையிலே போன ஒரு சகோதரி, அருமையானவர்களே, மானபங்கப்படுத்தப்பட்டு அவள் மரித்து போனாள். எப்படி இருக்கும் பாருங்க. உருவழிந்து போன, அருவருக்கத்தக்க விதத்திலே எல்லாம் முடிந்து போனது. ஏங்க? ஒருத்தனுடைய பொய்யான வாக்குறுதியை நம்பி போனதுனால தானே. உன்னை எங்க கொண்டு போய் விட்டுருச்சு பாத்தியா? எந்த இடத்துல கொண்டு போய் உன்னை விட்டுருச்சு? வாழ்க்கையில மிக நீ உன்னுடைய இலக்கு என்ன, உன்னுடைய அபிஷேகம் என்ன, உன் தேவன் உனக்கு கொடுத்த வரங்கள் என்ன, உன்னை கர்த்தர் எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார்? அருமையான தேவ பிள்ளைகளை, God is treating you like a king and a queen. உன்னை ராஜாவை போல, உன்னை உலகத்தில் இருக்கிற எல்லா ராணிகளை காட்டிலும் ராணியை போல கர்த்தர் பார்க்கிறார். ஆனா நீ பிச்சைக்காரி மாதிரி யாரோ ஒருத்தன் கொடுத்த வாக்குறுதியில, யாரோ ஒருத்தி சொன்ன வார்த்தைகள்ல மயங்கி விழுந்து உள்ள போயிட்டோம். இன்னைக்கு அவளுடைய நிலைமை அதுதான். இன்னொன்னு நான் உண்மையா சொல்றேன், நீங்க போன் எடுத்து பாருங்க, there is no password at all. ஏங்க நான் பாஸ்வேர்டு போடணும்? that is my phone. அந்த இடத்துல பிரவேசியா ஒரு தவறு பண்ற ஒரு காரியமும் என்னுடைய போன்ல இல்ல. நான் பலிபீடத்துக்கு முன்பதாக நான் சொல்லுகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை அதை யாராவது எடுத்துட்டு போட்டாங்கன்னா சேஃபுக்கு ஒரு பாஸ்வேர்டு போடலாம். ஒருத்தன் போட்டிருக்கான் ஐயா, எனக்கு ஒண்ணுமே புரியல, இது இவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான்றது மாறி இவன் கல்லனும் உடைய பிதாவுமா இருக்கிறான், இவன் ஏமாத்துறதுல பிதாவுமா இருக்கிறான். மேல ஒரு பாஸ்வேர்டு ஸ்கிரீன், அது திறந்த உடனே அதுக்குள்ள ஒரு பாஸ்வேர்டு, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு பாஸ்வேர்டு, வாட்ஸ்அப்ல போனா ஒரு பாஸ்வேர்டு. வாட்ஸ்அப்லையும் பர்டிகுலர் பீப்புள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் பேசுற சேட் பண்றத பார்க்கறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு. சார் எங்க சார் போறீங்க நீங்க? மேடம் நீங்க எங்க போறீங்க? நரகம் கன்ஃபார்முங்க, நரகம் கன்ஃபார்ம். நீங்க பொய்யான வாக்குறுதிகள்ல மயங்கிட்டீங்க. You are already there. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு அருமையான ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்து உங்களை மயக்க நிலையில வச்சிருக்கான். நீங்க தெளிவா இல்ல, நீங்க மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க,
பொய்யான வாக்குறுதிகளை அவன் திணித்து விட்டான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் கொஞ்சம் இதை நம்ம கவனிச்சு பார்க்கணும். இந்த ரகசியத்தை ஏவாள் மறைத்ததினாலே உடனே சொல்ல வேண்டிய ஆளுக்கு சொல்லியிருக்கணும், தெரிய வேண்டிய ஆளுக்கு தெரியப்படுத்தி இருக்கணும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. சின்ன பிள்ளை பக்கத்து வீட்டுக்காரன் கூட்டிட்டு போய் அந்த பிள்ளைய அசிங்கப்படுத்தி இருக்கிறான். நேற்று 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த ஊரே திரண்டு நிக்குது. காரணம் என்ன? அவன் கொடுத்த பொய்யான வாக்குறுதிகள். நீ வா, உனக்கு இதை வாங்கி தர்றேன், அதை வாங்கி தர்றேன். ஏன் உங்க அப்பா அம்மா வாங்கி தர மாட்டாங்களா? உன் குடும்பத்தில் உள்ளவங்க உனக்கு வாங்கி தர மாட்டாங்களா? குடும்பத்தில் உள்ளாதவங்க செய்யாத ஒன்றையா வெளியில இருந்து ஒருத்தன் வந்து செஞ்சிட போறான்? அப்ப பொய்யான வாக்குறுதிகள் இன்னைக்கு நம்மளை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம தோட்டத்துக்குள்ளே தான் இருக்கும். அது தோட்டத்துக்குள்ளே தான் வந்து வேலை செய்யும், வெளியில இருந்தெல்லாம் வராது. நமக்கு முதல் அறிமுகமாகும், முதல்ல நம்மளோட பழகும், அப்புறம் நம்மளை மயக்கும், நம்மளை சொக்க வைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிக அழகாக சொல்லும், அழகு நீங்கள் தேவர்களை போல் ஆவீர்கள். என்னை யாருக்காவது பிடிக்குதா? பிடிக்காது. இவன் எப்போ பார்த்தாலும் சபிச்சுக்கிட்டே கிடக்கிறான், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஜெபம் பண்ணலன்னா, ஜெபம் பண்ணா கூட அது சரியில்லைங்கிறான். ஆமையா, உன்னைய திருத்த என்னை இங்க வச்சிருக்கார் கர்த்தர். உன்னைய கரெக்ட் பண்ண நீ உன்னை அனுமதிக்கலைன்னா, இந்த பொய்யான வாக்குறுதிகள்ல நீ மயங்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. உன்னை காப்பாற்றணும் தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். உன்னை விடுவிக்கணும், உன்னை தப்பு வைக்கணும், இந்த ஆபத்துல நீ சிக்கிடக்கூடாதுன்னா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, மயங்கி விட்டால் இப்ப வஞ்சகமான வார்த்தைகளை, சரி ஆண்டவர் வந்தாரு, நீ ஏன் போய் ஒளிஞ்சுக்கிட்ட? ஏன் ஒளிஞ்ச? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளை, நிறைய பேர் தேவ பிரசன்னத்துக்கு மறைஞ்சு மறைஞ்சு வாழ்றாங்க. தெய்வ பிரசன்னத்துக்கு மறைஞ்சு, ஏன்? பொய்யான வாக்குறுதிகள் உள்ள வந்துருச்சு. தேவர்களை போல உங்க கண்கள் திறக்கப்படும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொன்ன நீ சாகவே சாவாய் புசிக்கும் நாளிலே. ஆனா அதை மீறத்துக்கு அந்த வாக்குறுதிகள் தலை தூக்குது, தலை தூக்குது. ஒரு பல்லு போன கிழவி, கண்ணு சரியா தெரியல, தடவிக்கிட்டு இருக்குது. வந்துட்டாங்களா ரேஷன் கடைக்கு வந்து கைரேகை வச்சோம்னா கைரேகை விழ மாட்டேங்குது. அது குறுக்க நின்றுட்டு 30 பேர் பின்னாடி நிக்கிறோம், 30 பேரையும் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்குது. அது சொல்லுது, நான் கைரேகை விழாம போனேன்னா வீட்டில் திட்டுவாங்க. ஏம்மா, நாங்கெல்லாம் 1.5 மணி நேரமா நின்றுக்கிட்டு இருக்கிறோம். மண்டை காஞ்சி ஒருத்தர் சுகர் இல்லை, அதுக்கு மாத்திரை போடாம சாப்பிடாம மயங்கி விழுந்துருச்சு. அதை போய் தூக்குற நேரத்தில் 4-5 பேர் உள்ள பூந்துட்டாங்க. எவன் போய் முன்னாடி நின்னா எவன் பின்னாடி நின்னான்னு தெரியல. அது சொல்லுது, 5000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க, அவருக்கு ஒரு குத்து குத்திடுவான். எப்படி? எப்பா இவங்க வந்தா நமக்கு நல்லா இருக்கும், அந்த நிதானம்லாம் இல்லை. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? சார்வாள் அவங்களுடைய சொத்தெல்லாம் வித்து நமக்கு படி கலக்கல. அதெல்லாம் காமராஜர் காலத்திலையும் முடிச்சு போச்சு. அப்துல் கலாம் 2-3 சட்டு பேண்ட்டு, ஒரு 30 புத்தகம், அதை தவிர அந்த ஷூவும் குச்சியும் தவிர வேற ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லை. எல்லாம் நாட்டுக்காக அர்ப்பணித்து வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு போனவங்க அவங்க.
அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ பிசாசு எவ்வளோ தந்திரமாக பண்ணுறாங்க. நீ உன் வீட்டுக்கு உன் காரியத்தை மறைக்கிற, உன் புருஷனுக்கு ஒரு காரியத்தை மறைக்கிற, உன் மனைவிக்கு ஒரு காரியத்தை மறைக்கிற, உன் சகோதரனுக்கு ஒரு காரியத்தை மறைக்கிற, உன் பிள்ளைக்கு ஒரு காரியத்தை மறைக்கிற அப்படின்னாலே பொய்யான வாக்குறுதிகள் அடிமை ஆயாச்சு. நான் ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? நான் இப்போ நான் வருத்தத்தோடலாம் சொல்லலை, சந்தோஷமாக தான் சொல்கிறேன். நல்ல கவனிங்க. ஒரு வீட்டில் ஒரு காரியம்னா உடனே அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் சொல்கிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டருக்கு தெரிய வேணாம். நல்லா இருக்குல்ல? ஏன்னா நான் தீவிரவாதி இல்லை, நான் அநியாயக்காரன் இல்லை. நான் உங்க வீட்டை கொளுத்தி விட்டுட்டேன்னா முதல் வார்த்தையே என்ன? அவர்கிட்ட எதுக்கு போய் சொல்லு? அவர் என்ன வக்கீலா? அவர் என்ன ஜட்ஜா? அவர் என்ன டாக்டரா? எல்லாம் கேட்குறாங்க. சார் நான் டாக்டரும் இல்லை சார், வக்கீலும் இல்லை சார். ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு நல்லா புரியும். நீ என்னை அசட்டை பண்ணலை, மெய்ப்பன் என்கிற அபிஷேகத்தை எனக்கு கொடுத்தார் பாருங்க. அவர் அசட்டை பண்ணுறதுனால இந்த பொய்யான வாக்குறுதிகளுக்கு நீ அடிமையாகிற. யூ ஆர் ஆல் டிசீவிங் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளுகிற ஒரு நிலை. என்கிட்ட சொன்ன என்ன, நான் வந்தோன்னு எல்லாம் பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வச்சிருவேனா? ஐ வில் ப்ரே. மோசே என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணார், அவ்வளவுதான். 6 லட்சம் புருஷர்களை நடத்தலையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நல்ல கவனிங்க. இந்த பொய்யான வாக்குறுதிகளை நம்பாதீங்க. till your death, மரண காலம் வரைக்கும் உங்களுக்கு உரிமை இல்லாத ஒன்று ஒருத்தங்க சொல்றத, சம்பந்தம் இல்லாதவங்க உங்களுக்கு சொல்ற வாக்குறுதிகளை நம்பாதீங்க. தேவன் கொடுக்கிற வாக்குறுதி மட்டும்தான் நிலைச்சு நிற்குது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை தோட்டத்தை விட்டு வெளியில் அனுப்பி விட்டாங்க, அனுப்பப்பட்டாங்க. அவங்க வலியோட பிரசவிக்க வேண்டியது இருந்தது. அவர்களுக்கு மரணம் ஒன்றை கர்த்தர் நியமித்து விட்டார். எல்லாம் என்ன சொன்னாரோ அது நடந்துச்சு. ஆனா சத்துரு தந்திரமாய் அவன் வேலையை முடிச்சுட்டு போயிட்டான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு ஏவாளிடத்தில் பொய்யான வாக்குறுதிகளை, இப்ப ஆண்கள் பெண்கள் அப்படிலாம் கிடையாது, யார் வேணாலும். அதே மாதிரி சிறு பிள்ளைகள், பெரியவங்க, வயோதிபர்கள் அப்படிலாம் எல்லாத்தையும் இந்த பொய்யான வாக்குறுதிகளை நீங்க நம்பாதீங்க. 2வது காரியத்துக்கு நம்ம போகும், டைம் இல்லை. 1 கிங்ஸ் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 11 வாசிப்போமானால், 1 King chapter 13. 1 ராஜாக்கள் 13. மைக்ல வாசிங்க ப்ளீஸ். அவன் தன் குமாரனுடனே கழுதையின் மேல் சேணம் வைத்துக் கொடுங்கள் என்றான். அவர்கள் கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்த பின் அவன் அதன் மேல் ஏறி தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு, யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவனை நோக்கி, என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். அதற்கு அவன், நான் உம்மோடே திரும்பவும் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன். இந்த ஸ்தலத்திலே உம்மோடே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். போதும், நல்ல கவனிங்க. ஒரு தீர்க்கதரிசி ஆண்டுடைய வார்த்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு ராஜாவினிடத்தில் புறப்பட்டு போகிறான். இந்த சம்பவம் நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை.
நல்ல கவனிங்க. ஒரு தீர்க்கதரிசி, நான் சிம்பிளா சொல்றேன், நீங்க வீட்டுல போய் நல்லா வாசிங்க. ஒரு தீர்க்கதரிசி தேவனால் அனுப்பப்படுகிறான். நீ போய் இவன்ட்ட இந்த ராஜாவை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு வந்துரு. ஆனா நீ வரும்போது அப்பம் புசிக்க கூடாது, தண்ணீர் குடிக்க கூடாது, அப்புறம் அப்புறம் அதை சொல்லுங்க. முன்னாடி போன வழியா என்ன செய்யாத, திரும்பி வராத. இதுதான் கர்த்தருடைய வாக்குறுதி. ஆண்டவர் சொன்னார், நீ போ, இந்த வார்த்தையை சொல்லிட்டு வரும்போது போன வழியா திரும்பி வராத, அங்க அப்பமும் புசிக்காத, தண்ணீரும் குடிக்காத, யாரிடத்திலும் எந்த விதமான பேச்சு வச்சிக்காத, கான்வர்சேஷன் வச்சிக்காத. ஆண்டவர் தெளிவா சொல்றார். நல்ல கவனிங்க. அப்படிங்க அழகாக லோத்துவை ஞாபகம் இருக்குதா? லோத்துனுடைய குடும்பத்துக்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, சம பூமியில் எங்கும் பின்னிட்டு பாராத. அப்புறம் என்ன சொல்றாரு, நான் காண்பிக்கும் மலைக்கு ஓடிப்போ. நம்மால் முதல் சொன்ன வார்த்தை என்ன, அப்படியெல்லாம் என்னால செய்ய முடியாது. என் பையன் அடங்க மாட்டான், என் புள்ள கீழ்ப்படியாது. அருமையானவர்களே, உங்க வீட்டில் பழசா எதெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் கொண்டு அடிங்க. அப்பதான் எல்லாம் சரியாகும். ஒழுக்கம் முக்கியம் அல்லவா? போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, நிற்கக்கூடாதுன்னா நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாதுன்னா உட்காரக்கூடாது. முடிஞ்சு போச்சு. நோ மோர் கொஸ்டின். கர்த்தருடைய வார்த்தை. இது என்னங்க ஐயா, பிள்ளை இப்படியா வளர்க்கறது, மிருகம் மாதிரி முடியா இது பண்றது? ரொம்ப கண்டிஷன் பண்ண பிள்ளைகள்லாம் அடங்க மாட்டாங்க அப்படிங்களா? ரைட். நீ போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க போறது உண்மை, நீ தெருவில் நிக்க போறது உண்மை. அதை யாரும் தடுக்க முடியாது. தீர்க்கனுக்கு சொன்ன வார்த்தை என்ன? ஏப்பா நீ போ, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு நீ போன வழியா திரும்பி வராத, நீ யார்ட்டையும் வினாவாத, பேசாத. நீ என்ன பண்ணு, அப்பம் புசிக்க கூடாது, சோறு கொடுக்குறாங்கன்னு அங்க தின்னுட்டு இருக்க கூடாது, தண்ணி குடிச்சிட்டு இருக்க கூடாது. இப்ப நல்ல கவனிங்க. இப்ப அங்க ஒருத்தன் சத்துருவா ஒரு பொய்யான ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தன் இருக்கான். ஹலோ, நல்ல கவனிங்க. பொய்யானவன் அங்க இருக்கான் ஒருத்தன். என்ன தெரியுமா சொல்றான்? நல்ல கவனிங்க. 11வது வசனத்தை வாசிங்க. கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவோட சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் தகப்பன் அவன் எந்த வழி போனான் என்று அவர்களை கேட்டான். யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் போன வழி இன்னதென்று அவன் குமாரர் பார்த்திருந்தபடியால் அவன் தன் குமாரருடனே கழுதையின் மேல் சேணம் வைத்துக் கொடுங்கள் என்றான். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்த பின் அவன் அதன் மேல் ஏறி தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு, யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவனை நோக்கி, என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். அதற்கு அவன், நான் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன். இந்த ஸ்தலத்திலே உம்மோடே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். பாருங்க,
எப்படி? உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். எங்க நானும் பாஸ்டர் தாங்க. எங்க சர்ச்சுக்கு வாங்க. எங்க சர்ச்சில் நீங்க ஒரு முறை வந்து பாருங்க. நாங்க இந்த புல்பிட்டை உங்களுக்கு கொடுத்துருவோம். You can worship, you can play the keyboard, you can sing the song, you can preach, whatever you want you can do it. You can enjoy the presence of God in our church. நீங்க சபைக்கு நீங்க வாங்க. நாங்களும் ஆராதனை தான் பண்றோம். எப்படி போட்டு விட்டானா? நானும் தீர்க்கதரிசி தான். சரி, அதோட நிப்பாட்டினானா? அதை கிளட்டு போய அப்படித்தான் சொல்லியிருக்கு பைபிள்ல. நான் சொல்லலை, நான் கொஞ்சம் கொச்சையா சொன்னேன், அவ்வளவுதான். வாசிங்க. அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான். அடிச்சிட்டான் பாருங்க. நான் இப்ப சமீப காலமா சந்திச்சு வருகிற ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? பாஸ்டர் தான் சொன்னாரு. சமீப காலமா நான் சந்திச்சு வர்ற ஒரு ஒரு ரியல் ப்ராப்ளம். அதை எப்படி கையாளுறதுன்னு எனக்கு தெரியல. கர்த்தர்ட்ட மன்றாடிட்டு இருக்கிறேன். ஆண்டவர், இந்த பொய்க்கு நான் எப்படி அதை நான் உண்மைன்னு நிரூபிக்க? பாஸ்டர் தான், அவர் தான். ஏடா, பூரா தப்பு நீங்க பண்ணிட்டு கடைசியில் முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்சு யாரை கொண்டு வந்து நிப்பாட்டுறது? பாஸ்டர் தான். நானும் தீர்க்கதரிசி தான். கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, கர்த்தருடைய தூதன் வந்து சொன்னாரு. இவன் என்ன சொல்லி இருந்திருக்கணும்? இந்த நல்ல தீர்க்கதரிசியா இருந்தா என்ன சொல்லி இருக்கணும்? எப்பா உன்கிட்ட பேசின ஆண்டவர் என்னட்டையும் என்ன செய்யட்டும்? பேசிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ முதல்ல உன் சோழியை பார்த்துட்டு கிளம்பு. இதுல இன்னொரு விஷயமும் சொல்றேன். உங்களை வஞ்சிக்கிற பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ வென்றவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது போல, நீங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு நீ போன வழியா திரும்பி வராதுன்னு. ஆனா வர்ற வழியை கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க. இந்த கிழவனுடைய பிள்ளைகள் எங்க வழியா அந்த பெத்தல், எப்பா உள்ளூர்ல உட்கார்ந்து இருக்கிற இந்த தீர்க்கதரிசி சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே கர்த்தர் வெளியிலிருந்து ஒரு தீர்க்கதரிசிய அங்க கொண்டு வந்து கர்த்தர் அந்த ராஜாவுக்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. நீ நல்லா ஒழுங்கா இருந்திருந்தா உன் மூலமாவே ஒன்னே வச்சே கர்த்தர் பேசிருப்பாரு. புரியுதுங்களா? இவ போய் அங்கே இலைப்பாரி கருவாலி மரத்தின் கீழே இலைப்பாரி கொண்டிருக்கிறான், களைத்து கொண்டிருக்கிறான். நாவு வறண்டு போய் விட்டது, தொண்டை வறண்டு போய்விட்டது, கண்ணு சொருகி விட்டது, வெயில் தாங்க முடியவில்லை, பசி தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த வேலையை பயன்படுத்தி அவன் தந்திரமாய் அவன் உள்ள நுழைஞ்சு ஒரு வார்த்தையை சொல்றான் பாருங்க. இப்பதான் கர்த்தருடைய தூதன் என்னோட பேசினாரு. Oh, just now I have talked to the angels of the Lord. எப்படி? இப்பதான். நிறைய பேர் இப்ப சொல்றாங்க, பாஸ்டர் என்ன பண்றாரு? he was talking to the God. எந்த காட்ட பேசிட்டு இருக்காரு? ஜனங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் அவைலபிலிட்டி இல்லாத ஒருத்தன் எப்படி மெய்ப்பனா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நல்லா கவனிங்க. இப்ப இந்த இடத்துல அப்படி அவன் சொல்றோம். அப்பதான் நான் கர்த்தருடைய தூதன்கிட்ட பேசினேன். அவர் சொன்னாரு, அவருக்கு போய் நீ சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணு. பைபிள் அழகா அந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்குது. 18வது வசனம், அதற்கு அவன் உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில். ஒப்பா, நாக்கு வறண்டு போயிடுச்சு. அப்படியே அந்த இதுல வரும்போது மோர் கொடுப்பாங்க பாருங்க.
உங்களுக்கு தெரியுமா, நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற வேளையில் நான் படித்த ஸ்கூலில் இருந்து பசுபதி பாளையம் வரைக்கும் நடந்து தான் வருவேன். ஐ வாக் த்ரூ த ரோடு. அந்த பாலத்தை கடந்து தான் வருவேன். இந்த ஏப்ரல் மாதங்கள் வந்த உடனே வெயில் அதிகமாகிறதுனால இந்த பண்டிகைக்கு எல்லா இடங்கள்லையும் வரிசையாக மோர் பந்தல் வச்சுருப்பாங்க. மோர் பந்தல் வச்சுருப்பாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், ப்ராமிஸ், நான் ஆண்டவருக்கு உண்மையாக ஒரு முறை கூட அதை வாங்கி நான் குடிச்சது கிடையாது. ஒரு முறை கூட. Not even single time. Not even one time. நான் என்னுடைய நண்பர்களோடு தான் நடந்து வருவேன். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வாங்கி குடிப்பாங்க. ஆனா இந்த தாகத்தை தீர்ப்பதற்காக என் தொண்டையை நினைச்சு, என்ன சின்ன பிள்ளையில இருந்து சொல்லி கொடுத்த வைராக்கியம் என்ன தெரியுமா? செத்து போனாலும் சாவு, ஆனா கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை மட்டும் ஒண்ணு செஞ்சிடாத. அதை விதைச்சு விட்டாங்க உள்ளத்துல. எங்க சொத்தே அதுதான். ஒன்றும் பெருசாலாம் ஒண்ணுமே இல்லை. இப்பனாலும் பரலோகத்துக்கு போவன்ற அஷூரன்ஸ் எனக்கு இருக்கு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, உத்தரவாதம் இருக்கு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு வைராக்கியம். இந்த தீர்க்கதரிசி பாருங்க, இன்னொருத்தன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு மயங்கிட்டாயா. எப்பா நீ சொன்ன ராஜாவை சந்திக்க வந்திருக்கிற, ஒரு அத்தாரிட்டியோட you have met the king. யெரொபெயாமை நீ மீட் பண்ணி இருக்கிற, சந்திச்சிருக்கிற ஒரு ராஜாவை நீ அவன்கிட்ட நீ கான்வர்சேஷன் நெகோசியேட் பண்ணி இருக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போய் அவன்கிட்ட நீ சொல்லி இருக்கிற. ஆனா குறுக்க ஒருத்தன் சோறு போடுறான்னு நீ போய் மயங்கி போயிட்டியா. குறுக்க ஒருத்தன் சொல்லி கொடுக்குறான்னு, ஒருத்தன் சாப்பாடு போடுறான் தண்ணி குடிக்கணும்னு. நான் இப்பவும் சிலரை நான் பார்த்து நான் வியக்கிறேன். சில பேர் உபவாசம் இருக்கும்போது வெளியில எங்கேயும் தண்ணி குடிக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, அனவசியமா போக மாட்டாங்க, ஜெபம்தான். அந்த வைராக்கியம் எங்க கொண்டு போய் நம்மளை உயர்த்தும் தெரியுமா? ஆனா இங்க நடந்த சம்பவம் தொடர்ந்து வாசிங்க சீக்கிரம், நமக்கு டைம் இல்ல. அப்பொழுது அவன் இவனோட திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். அட பாவி, அவன் சொன்ன பொய்க்கு நீ மயங்கி, அவன் எவ்வளவு false promises, பொய்யான வாக்குறுதிகள் நம்பிட்டியே. சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, வாங்க நான் சொல்லிக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. You say, நீங்களும் நானும் we have to say no. இல்லை வாய்ப்பு இல்லையா, முடியாது. எங்க அப்பா திட்டுவாரு, எங்க அம்மா திட்டுவாங்க, எங்க பாஸ் திட்டுவாரு, இது எங்களுக்கு ஆகாது. இதை சொல்ல பழகணும். நம்ம இதை சொல்ல பழகணும். அவன் அடிச்சு தலைவாழை இலையில வச்ச உடனே எச்செல்லாம் சொட்டி அங்க போய் வலிச்சு அடிச்சிட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எப்படி செய்வார் உனக்கு? சரி, நடந்த சம்பவத்தை வாசிங்க, ரொம்ப நேரம் நமக்கு ஆகுது. அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருக்கிற போது அவனை திருப்பி கொண்டு வந்து தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கைக்கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விளக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவன் போஜன பானம் பண்ணி முடித்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திருப்பி கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்தான். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதனது நெண்டையில் நின்றது. சிங்கமும் பிரேத
தண்டையிலே நின்றது. அந்த வழியே கடந்து வருகிற மனுஷர் வழியிலே கிடைக்கிற பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே நிற்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்திலே வந்து சொன்னார்கள். அவனை வழியிலிருந்து திரும்ப பண்ணின தீர்க்கதரிசி அதை கேட்டபோது அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அது அவனை முறித்து கொன்று போட்டது என்று சொல்லி. போதும், நல்ல கவனிங்க. முடிவு என்ன ஆயிடுச்சு? இந்த பொய்யான வாக்குறுதியை கேட்டதுனால உனக்கு கர்த்தர் என்னையா சொன்னாரு? உன் பிசினஸ் குறித்து கர்த்தர் என்னையா சொன்னாரு? உன்னுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் என்னையா சொன்னாரு? உன் குடும்பத்தை குறித்து கர்த்தர் என்னையா சொன்னாரு? உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் என்ன சொன்னாரு? உன்னுடைய வருமானத்தை குறித்து கர்த்தர் என்ன உனக்கு சொல்லி இருக்கிறாரு? இதெல்லாம் விட்டுட்டு மனுஷனுடைய ஆலோசனை, மனுஷனுடைய காரியம், பொய்யான வாக்குறுதிகள், யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயத்துக்காக நீ இறங்கி போனதுனால வந்த விளைவு, இவன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ சிங்கத்துக்கிட்ட தான் அடிபட்டு சாக போற. சிங்கம் வந்து, ஒரு இள சிங்கம் புறப்பட்டு வந்து வழியில் அவனை கொன்று போட்டது. அவனை ஒண்ணுமே செய்யல, கொன்றுச்சு, அவ்வளவுதான். கர்த்தர் சொல்லிட்டாரு, அவன் பிதாக்கள் அண்டையில் அவன் சேருவதில்லை. கர்த்தருடைய வாக்குறுதியை மீறினதுனால. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா பிதாக்கள் அண்டையில கொண்டு போய் சேர்றது? ஆனா இல்லாம போச்சே. இவன் தீர்க்கதரிசியா இருந்து என்ன பிரயோஜனம்? இப்ப இந்த கிழமை வந்து சொல்றான், ஆமாங்க உண்மையாகவே இவன் தேவ மனுஷன் தான். அட பாவி, நீ தாண்டா பொய் சொல்லி அவனை கூட்டிட்டு வந்து திருப்பி சோறு கொடுத்த. பிசாசு எப்பயுமே நம்மளை வலுக்கட்டாயப்படுத்துவான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஒருத்தன் அவசரப்படுத்துறான்னா உங்களை கண்ணில அகப்பட வைக்க போறான்னு அர்த்தம். எங்க இந்த மத்தியானத்துக்குள்ள இந்த ஸ்கீம் இருக்குங்க. ஐயோ, அந்த 12 மணிக்குள்ள ஒரு ஸ்கீம் இருக்கு, நீங்க அதுக்குள்ள நீங்க பணத்தை அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க இவ்வளவு தந்துருவோம். அருமையானவர்களே, பொய்யான வாக்குறுதிகள். அப்படியா? நீ போன வை, முதல்ல போன வை. அருமையான தெய்வ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இன்னைக்கு சத்துருவானவன் அவன் ரொம்ப தந்திரமா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான். உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கைய அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். முன்னேறி போறான்டா, ஜெபத்துல முன்னேறி போறான், ஜெபத்துல இந்த குடும்பம் நல்லா இருக்குது, உபவாசத்துல முன்னாடி போகுது, ஆவிக்குரிய நிலைமையில முன்னாடி போகுது, பிள்ளைகள் நல்லா வளர்ந்து வர்றாங்க, இந்த நேரத்தாண்டா விடக்கூடாது. தந்திரமா பிடிப்பான், ஆசையை காட்டுவான், மோசம் பண்ணுவான், பொய்யான வாக்குறுதிகள் கொடுப்பான். யாராவது சொல்லுவாங்க பாருங்க இந்த வார்த்தைய, எனக்கு கருக்குங்க, உங்க பிள்ளைய என் பிள்ளை மாதிரி நான் பார்த்துக்குவேங்க. உன் வேலையை பாரு, உன் சோழியை பாரு, எனக்கு அதை விட வேற புதுசா ஒரு வேலை இல்லை. எனக்கு கொடுத்ததே, என் பிள்ளைகளை கொடுத்ததே அதை பார்த்துக்கிறதுக்கு தான். அதை விட ஒரு பெரிய வேலையை நான் ஒன்று செஞ்சு ஒன்றும் கழட்ட போறது கிடையாது. பிசாசு அவ்வளவு தந்திரமா ட்ராப் பண்ணுவான். இப்ப இந்த தீர்க்கதரிசி வஞ்சிக்கப்பட்டான் பாருங்களேன், பொய்யான வாக்குறுதிகள். இப்ப முடிவு என்னாச்சு? எப்ப சார் தீர்க்கதரிசி ராஜா கிட்ட போய் பேசிட்டு வந்தவன், கர்த்தருடைய வார்த்தை மீறாதவன், இவன் உண்மையான தீர்க்கதரிசி. ஆனா அந்த பொய்யான வாக்குறுதியில மயங்கிட்டாயா. கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற இடத்துல நீங்க நிலைச்சிருங்க, அங்கதான் உயர்வு. என்ன பிசினஸ் கொடுத்தாரோ அதுலதான் உயர்வு. உலகத்தான் சொல்றானே, தெரிஞ்ச வேலையை விட்டவனு கேட்டா தெரியாத வேலையை தொட்டவனும். இதை விட நமக்கு விளக்கம் என்ன வேணும்? ஆண்டவர் ரொம்ப இன்னைக்கு கிளியரா நமக்கு சொல்லி தர்றாரு.
இந்த பொய்யான வாக்குறுதிகளை நீங்க நம்பாதீங்க. எப்ப கர்த்தர் தர்றாரோ அப்ப தரட்டும், எப்ப நமக்கு அனுமதிக்கிறாரோ அப்ப கர்த்தர் அனுமதிக்கட்டும். இன்னொருத்தன் கொடுக்கிறது என்னை திருப்திப்படுத்திடாது, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணிடாது, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துடாது, எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்துடாது. அப்படி நம்பி போன பிள்ளைகள் பையனுங்களுடைய வாழ்க்கை. கடந்த நாட்களில் நான் ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன். பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணாங்க, பிரம்மாண்டமான கல்யாணம். பையன் பொண்ணு நல்ல நல்ல அவங்கள பயங்கர காஸ்ட்லி. அது சொன்ன வார்த்தை இப்பதான் ஞாபகத்துக்கு வருது எனக்கு. அப்பா மாமனார், மாமனார் எப்ப அப்பா வானாரு? மாமனார் மாமனார் தான். இந்த அப்பா டப்பாங்கெல்லாம் வேணாம், அது நீ டூப் படிக்கிற வேலை. மாமியார் அம்மாங்கிறது, அப்புறம் போய் உம்மா கொடுக்கறது. எப்போ உம்மா கொடுப்ப? வந்த புதுசுல. அதுக்கப்புறம் ஒன்று அவருக்குன்னு இல்லை நான் இருக்குன்னு. அம்மா எல்லாம் சும்மா. உங்க அம்மா தான் உங்களுக்கு அம்மா, உங்க அப்பா தான் உங்களுக்கு அப்பா, உங்க மாமனார் உங்களுக்கு மாமனார் தான், உங்க மாமியார் உங்களுக்கு மாமியார் தான். இந்த உறவு முறைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது? நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். எப்ப பென்ஷன் வாங்கி கொடுக்குற வரைக்கும் ஒன்று செய்யலைன்னா அவ்வளோதான், அப்பா டப்பாவாயிருவார், அம்மா சும்மாவாயிருவாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பொய்யான வாக்குறுதிகள் எல்லாம் வேணாம். வஞ்சிக்கப்படாதிருங்கள், உங்களை நீங்கள் ஏமாத்திக்க வேணாம். தெய்வ சமூகத்தில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற இந்த காரியத்தை ஆவியானவர் என்னோடு உணர்த்தி கொண்டே இருந்தார். எனக்கு அருமையானவர்களே, நீங்க நம்புங்க, நீங்க என்னை நம்பணும், நான் உங்களை நம்பணும். நான் இந்த சபைக்கு மெய்ப்பனா கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆடுகளாய் நீங்க என்னை மெய்ப்பனா நம்பணும், அதே போல உங்களை நான் நம்பணும். இந்த உறவு, இந்த பாண்டு, அது தேவனுக்குள்ள பரிசுத்தமாய் இருந்தா மட்டும்தான் இது அழகா டேக்கப் ஆகும். இந்த தீர்க்கதரிசி சொன்ன அந்த பொய்ய மயங்கி தன்னுடைய வாழ்க்கை போனது இல்லாம எதிர்காலம் போய் அவர் பிதாக்களுடைய கல்லறையில் அவர் சேர்க்கப்படவில்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசியா ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். பிழையாமை குறித்து என்னாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் வாசிக்க வேணாம், 11லிருந்து 41 வரைக்கும் கர்த்தர் என்ன சொன்னாரு? நீ பாலாக்கு கூப்பிட்டான்னா போகாத, டோன்ட் கோ. ஆனா பாலாக்கு அவன் கொடுத்த அந்த பொக்கிஷங்கள், அந்த கொடுத்த பொண்ணு, அந்த பணங்கள், இதெல்லாம் பார்த்தான், அவங்கள தங்க வச்சுட்டான். கர்த்தர் சொல்றாரு, இவங்களை தங்க வைக்காத, அனுப்பிவிடு, அனுப்பிவிடு, நீ போகாத. இப்ப நடந்த சம்பவம் என்ன? இவன் தங்க வைக்கிறான், மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஃபோர்ஸ் பண்றான், பிடிவாதம் பண்றான், அற்பமான காரியத்துக்காக. கடைசியில ஆண்டவர் போ சொல்றாரு. ஆனா போ சொன்னாலும் உருவின பட்டயத்தோடு அவனுக்கு எதிராக நின்றார். அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் இதை வாய்க்க பண்ணிட்டாருன்னு நாமளா முடிவு பண்ணிக்கிறோம். ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்றேன், உருவின பட்டயத்தோடு கர்த்தர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அதனாலதான் இன்னும் சக்சஸ் ஆகல, அதனாலதான் இன்னும் வெற்றி பெற முடியல, அதனாலதான் ஜெயம் கிடைக்கல. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் கர்த்தர் அனுமதிச்சிட்டாருன்னு. இல்ல, உன்னுடைய பிடிவாதத்தினால கர்த்தர் உனக்கு அனுமதி கொடுத்திருக்காரு. இது கர்த்தருடைய சித்தம் இல்ல. நீ பொறுமையோடு இரு. உனக்கு என்ன கிருபைகளையும் தாளந்துகளையும் வரங்களையும் கொடுத்திருக்கிறாரோ அதை வச்சு கர்த்தர் உன்னை வேற லெவல்ல கொண்டு போவார், அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார், மகிமையான காரியங்களை செய்வார். பொய்யான வாக்குறுதிகள். ஏவாள் மயங்கி போனாள், தோட்டத்தை விட்டு வெளியில துரத்தப்பட்டாங்க. தீர்க்கதரிசி மயங்கி போனான், ஒரு சிங்கம் கொன்று போட்டது.
அவன் பிதாக்கள் அண்டையிலே சேர முடியவில்லை. அந்த தீர்க்கதரிசி கொண்டு போய் அந்த பெத்தேலிலே அவனுடைய கல்லறையிலே போய் அடக்கம் பண்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த ரூபத்தில் வேணுமாலும் நல்ல கவனிங்க. இந்த ஏவாளுடைய சம்பவத்திலே, தோட்டத்திலே பாம்பின் உருவத்திலே சத்துரு வந்தான். இந்த தீர்க்கதரிசியினுடைய வாழ்விலே தீர்க்கதரிசி உருவத்திலே வந்தான். பிலியாமினுடைய காரியத்திலே ராஜாவினிடத்திலிருந்து உத்தரவாக ஒரு பொக்கிஷத்தோடு வந்தான். பிசாசு எப்படி வருவான்றதை நீங்க பாருங்க. உங்களை வஞ்சிக்கிறதுக்கு, உங்களை பிடிக்கிறதுக்கு. உங்க குடும்ப ஜெபம் கூட அவனுக்கு சவால். அதை தடுத்து நிறுத்துறது அவனுக்கு அவன் திட்டமே. நல்ல கவனிங்க. நீங்க சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. எல்லாரும் சபைக்கு வந்துட முடியாது. எல்லாரும் சபைக்கு வந்துட முடியாது. நீ சத்துருவை மிஞ்சி போராட்டி உடைச்சி அவன் வைக்கிற தடைகள்லாம் நொறுக்கி வரணும்னா ஒரு அசாதாரணமான சக்தியும் அந்த தேவ மகிமையும் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அப்பதான் உள்ள பிரவேசிக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் அந்த அபிஷேகத்தை நம்ம மேல கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றார், இந்த பொய்யான வாக்குறுதிகளை நம்பாதீங்க. நீங்க முதல்ல ரியலைஸ் பண்ணுங்க. யார் எந்த மனிதர்கள் சொன்னாலும் இது கர்த்தர் சொன்னதா சத்துரு சொல்றானா? உங்களை மயக்க பார்க்கறானா? உங்களை விழத்தள்ள பார்க்கறானா? உங்களை வஞ்சிக்க பார்க்கறானா? உங்களை தேவனோடு இருந்து உங்களை பிரிக்க பார்க்கறானா? பாருங்க, யோசிங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மோடு பேசுகிறார். பொய்யான வாக்குறுதி, ஃபால்ஸ் ப்ராமிசஸ் சரவுண்டட் us, நம்மை சுற்றிலும் அப்படியே நெருங்கி நிற்கிறது. எங்க பார்த்தாலும் உங்க வேலையில, உங்களுடைய குடும்பத்தில் எப்படியாகிலும் உங்களை வஞ்சிக்கும்படிக்கு நீங்க இடம் கூடாம இருக்கணும்னா எந்த காரியத்தையும் கர்த்தருக்கு மறைக்காதீங்க. எனக்கு அருமையானவர்களே, உன் புருஷனுக்கு எதையும் நீ மறைக்காத, உன் மனைவிக்கு எதையும் மறைக்காத, உன் பிள்ளைகளுக்கு எதையும் மறைக்காத. You have to live a transparent life. ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இந்த காலை வேளையில ஆவியானவர் நமக்கு அப்படி உதவி செய்வாராக. நான் வறண்டு செத்து போனாலும் சரி, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் மீற மாட்டேன் அப்படிங்கிற வைராக்கியம் நமக்கு இருக்கட்டும். கர்த்தர் சொன்னதுதான். ஆண்டவர் சொன்னாரு தீர்க்கதரிசிகிட்ட, எப்பா நீ வந்த வழியா திரும்பி போகாத. வந்த வழியா திரும்பி அவன் எங்க இடத்துக்கு போனான், தீர்க்கதரிசி வீட்டுக்கு. இவன் எதை கர்த்தர் செய்யக்கூடாதுன்னு சொன்னார் அந்த இடத்துக்கு. ஒரு இடத்துல கால் வைக்க வேணான்னு கர்த்தர் சொல்றாரா? போகாத. அது எவ்வளவு லாபகரமா இருந்தாலும் பரவாயில்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வைராக்கியமா இருங்க, உண்மையா இருங்க. பொய்யான வாக்குறுதிகளுக்கு உங்களை ஒப்பு கொடுக்காதீங்க. உங்க லைஃபை சரண்டர் பண்ணுங்க. உங்களை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவர். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்களை தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர். நம்முடைய பிள்ளைகள் அப்படியே கர்த்தர் விட்டுற மாட்டார். நான் ஒவ்வொரு நாளும் அழறேன் பிள்ளைகளுக்காக. ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலையும் எங்க பிள்ளைங்க பிசையிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் பிள்ளைகள் தடுமாறிடக்கூடாது. எந்த ஒரு காரியத்தை தைரியமா தேவனோடு நம்மோடு பேசணும் பிள்ளைங்க. கருமையானவர்களே, சத்துரு மறைக்க அவன் தீர்மானம் பண்ணினாலும் நம்முடைய பிள்ளைகள் தெய்வத்தோடு இணைஞ்சிருக்கிறதுனால அவர்கள் நம்மிடத்தில் அவர்கள் அதை சொல்லுவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் வஞ்சிக்கப்பட விட மாட்டார். இந்த நிமிஷத்திலையும் கர்த்தர் சொல்றாரு, நீ எந்த இடத்துல நீ இருந்தாலும் உன்னை தூக்கி எடுத்து கொண்டு வர கர்த்தர் வாஞ்சிக்கிறார். நீ கர்த்தருக்கு வேணும், நீங்க கர்த்தருக்கு வேணும், நாம கர்த்தருக்கு வேணும். கர்த்தர் உங்களை என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். யாரோ ஒருத்தர் கொடுத்த பொய்யான வாக்குறுதியை நம்புற நாம கர்த்தர் சொன்ன வாக்குறுதிகளை மறந்துட்டோமே.
இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? நம்மை சரணடைவோமா? நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி let us all close our eyes. அவரை நோக்கி பார்ப்போம், அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அவரை போல வேற யாரும் இல்லை. இந்த மண்ணான மனுஷன் சத்துருவ போல வருவான், எந்த உருவத்தில் வேணாலும் வருவான். மயங்கிறாத, மயங்கிறாத. அந்த மயக்க நிலைக்கு போயிடக்கூடாது. சத்துரு தலை கவிழ்ந்து ஓட வேண்டும், அவன் முறியடிக்கப்பட வேண்டும். அவனுடைய பொய்யான வாக்குறுதிகள் ஜெயிக்க கூடாது. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் கைகளை தட்டி பாடுவோமா? அவரின் வார்த்தைகள் நம்ப வேண்டாம். ஆவி நமக்குள்ளே, சத்திய ஆவி நமக்குள்ளே, சகலமும் போதித்து நடத்திடுவார், சகலமும் போதித்து நடத்திடுவார். பிசாசானவன் பொய்யன்தானே, அவரின் வார்த்தைகள் நம்ப வேண்டாம். பிசாசானவன் பொய்யன்தானே, அவரின் வார்த்தைகள் நம்ப வேண்டாம். சத்திய ஆவி நமக்குள்ளே, சத்திய ஆவி நமக்குள்ளே, சகலமும் போதித்து நடத்திடுவார், அவன் சகலமும் போதித்து நடத்திடுவார். பிசாசானவன் தொற்று கூடவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினது. பிசாசானவன் தொற்று கூடவன், எல்லாரும் சொல்லுவோம், சிலுவையில் அவன் தலை நசுங்கினது. வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, சகல சிலுவையிலே இயேசு நமக்குத் தந்தார், சிலுவையிலே இயேசு நமக்குத் தந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எத்தனை நல்ல தெய்வம். ஒரு தீர்மானம் எடுங்க இன்னைக்கு. கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று நான் நம்புகிறேன். பொய்யான வாக்குறுதிகளை நம்ப வேண்டாம். எங்கிருந்தா வந்த ஒருத்தன் சம்பந்தமே இல்லாதவன், அவன் சொல்ற வார்த்தைக்கு ஏங்க நம்ம செவி கொடுக்கணும்? வேதத்தை படிக்கும் போது என்னோடு பேசாத ஆண்டவர், சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் வந்து பேசினான்னா அது கர்த்தர் பேசிடுவாரா? ஜெபத்திலே ஆலயத்திலே பேசாத ஒரு ஆண்டவர், உலக மனுஷன் அபிஷேகம் பெறாதவன், சம்பந்தமே இல்லாதவன் ஒருத்தன் சொல்லி நம்முடைய வாழ்க்கை சிறப்பா மாறிடுமா? இல்லவே இல்லை. நான் ஜெபிக்கும் போது, உபவாசிக்கும் போது, அவரை தேடும் போது என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற அவர் வல்லமை இல்லாம நிச்சயமா அதை செய்வார். உண்மையாகவே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க உங்க கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக காண்பீங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். நல்ல பிதாவே,
இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றி. உம்முடைய பொற்பாதத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன். யாரெல்லாம் கைகளை உயர்த்தி தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ உடைய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சியை கர்த்தர் உண்டு பண்ணுங்க. இந்த பொய்யான மாயையான வாக்குறுதிகளுக்கு ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள், எங்களுடைய விசுவாச மக்கள், கர்த்தருடைய ஜனங்கள் ஒப்பு கொடுக்காதபடி, சரணடையாதபடி நாங்கள் விழிப்பாயிருந்து எங்களுடைய அபிஷேகம் என்ன, எங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன என்பதில் நாங்கள் உறுதியோடு வைராக்கியமாய் ஆண்டவரே நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அழைப்பிலே உறுதியாய் நிற்க, இப்படிப்பட்ட சில தடுமாற்றங்கள் வருகிற காலங்களிலே நாங்கள் வேத வசனத்தை கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் எங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்னபடி resist the devil and he will flee from you. ஆண்டவரை நாங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக கர்த்தர் எங்களை தைரியப்படுத்தும். அப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றி. உம்முடைய பலிபீடத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீர் மகிமையிலே எங்களை வைத்து எங்களை தாங்கிக் கொள்ளும். உம்முடைய கரத்தில் எங்களை ஏந்தி கொள்ளும். உம்முடைய வசனத்தின்படி எங்களை நீ நடத்தும் ஆண்டவரே. அப்பா, இது ஒரு நல்ல எங்களுக்கு ஆசீர்வாதமாய் எங்களுக்கு மாற்றித்தார். நாங்கள் இந்த எச்சரிக்கை பதிவை நாங்கள் ஆண்டவரே எங்கள் ஆலயமணி ஓசையை போல அது ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். அது எங்கள் செவிகளிலே ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கட்டும். கர்த்தருடைய மகிமையை வெளிப்படட்டும். ஆண்டவரே, நல்ல சாட்சிகளை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட அவருடைய வருகை பரியந்தம் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.